கை காட்டுங்க. ஓ நார்மலா தான் இருக்கு. ச்சே, இந்தாங்க, இதுல எழுதியிருக்கிறத கரெக்டா சாப்பிடுங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரண மயக்கம்தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களோ? ஆமா டாக்டர், என் கதையை சொன்னா நீங்களே என் பக்கத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு மனசுல வேதனைய குவிச்சு வச்சிருக்கேன். சரிம்மா, சரி. பிருந்தா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா, அவங்கள ரூமுக்கு கூட்டு போ. புஷ்பா வா. போலாம். வரேன் டாக்டர். அப்பா வாங்க 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 வாங்க. செல்லம், என் தங்க குட்டி. ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ம். ஏன்பா காலையில என்ன டிராப் பண்ணீங்க, ஈவினிங் பிக்கப் பண்றதுக்கு வரவே இல்ல? அது அப்பா கடைக்கு போயிருந்தேன். கடையில நிறைய வேலை. அப்பா பல வருஷம் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தேன்ல தாத்தாக்கு, அதனால என் மேல ரொம்ப கோவம். அந்த கோவத்தெல்லாம் சரி பண்ணணும்னா கொஞ்சம் அப்பா பொறுப்பா நடந்துக்கணும்லடா. சூப்பர். என்ன? இல்லப்பா, தாத்தா நிறைய தடவை பிருந்தா சித்திக்கிட்டையும் வீரா சித்திக்கிட்டையும் உங்களை பத்தி கவலைப்பட்டது நானே கேட்டிருக்கேன்ப்பா. நீங்க தான் மாறிட்டீங்கல்ல, நீங்க வேணா பாருங்க, தாத்தா உங்ககிட்ட நல்லா நல்லா பேசுவாரு. சரி, அப்புறம் உனக்கு பசிக்கும்ல, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு மொறுமொறு தோசை. ஆனா பிருந்தாவும் வீராவும் தான் அது செய்வாங்க. உங்களுக்கும் அது செய்ய தெரியுமாப்பா? ஏன் தெரியாது? அப்பா சூப்பரா தோசை சுடுவேன், வா. எப்படி அசத்துறேன் பாரு, வா. இந்த தோசை வாசனை இருக்கே, சீக்கிரம் கொடுங்கப்பா. ஏய், இரு. இந்த பொடி சட்னி இதெல்லாம் போடணும்ல. மொறுமொறு தோசை ஸ்நாக்ஸ் மாதிரி, அத எது கூடவும் தொட்டுக்காம சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரிங்க மேடம். எப்படி? பர்ஃபெக்ட் பா. நீங்க ஒரு வாய் வாங்கிக்கோங்கப்பா. தோசை சூப்பரா இருக்கு. இன்னொன்னு சொல்லுங்க. சரி. கனிக்குட்டி, எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான். ஓ, ஸ்கூல்லாம் நல்லா இருந்ததா? சரி, இனிமே காலையில எந்திரிச்சு யாரையுமே தொந்தரவு பண்ண கூடாது. அம்மாவே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் நானே உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி, சரியா? அதெல்லாம் வேண்டாம். காலையில அப்பாவே கொண்டு வந்து விடுவாரு, ஈவினிங்கும் அப்பாவே பிக்கப் பண்ண வருவாரு. என்னப்பா? சரி கனி, வா மாடிக்கு போய் விளையாடலாம். பாத்து. நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப்பை உடைக்கலான்னு யோசிக்கிறியா? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அதை உடைக்க வேணாம், அதையே ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்பா பொண்ணு ஒன்றாயிட்டாங்கல்ல, இப்போ நீ அந்த கனிக்கு அம்மாவாகணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. கனிங்க ஓம் பக்கம் திருப்பு, அவன் மேலே கோவப்படாத, அன்பா நடத்து. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடு. என் அம்மா ராணி தான்னு அவளே எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண. சரி சரி, அம்மா கூட சேர்ந்து எனக்காகவாவது நீ விளையாடுவியா? ஐயோ உம்மா, இரு நான் திறக்கிறேன், நம்ம விளையாடலாம். ஓகே? இப்ப வந்து நாம விளையாடலாம். ஓகே? இந்தா. அப்பா இங்க பாருங்களேன், இந்த டாய் நல்லா இருக்குல்ல? இதை வச்சு நம்ம விளையாடலாமா? இதுதான் கரடியா. இதை தூக்கிட்டு ஓடி வந்து உங்களை இதை வச்சு கடிப்பனா, கடிச்ச உடனே நீங்க அவுட்டு. அப்புறம் இந்த கரடியை வச்சு நீங்க என்ன கடிக்கணுமா?
அப்போ நான் அவுட்டா ம். எப்படி விளையாடலாமா? வேணா. ஆ. ஏய் 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 கடிக்காத கடிக்காத. ஏய் கடிக்காத. ஏய் ஏய் ஏய். இவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், என் கூட விளையாடாம இப்பவும் அவர் கூடவே விளையாடுறான். இவளுக்கு எப்படிதான் மாத்துறதுன்னு தெரியலையே. அப்போ இது. ஓ இது கரெக்ட் இல்லையா? ம்ஹும். ம். என் தங்க புள்ள என்ன பண்றாங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? குட் குட். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நில்லு வீரா. வா வந்து உட்காரு. என்ன? ஏய், என்ன பண்ற? உட்காரு. ஆ, ரெஃப்ரெஷ்லாம் அப்புறம் ஆயிக்கலாம். ம். வீரா, எனக்கு ஸ்கூல்ல ஹெவியா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. நீ எப்படிதான் சொல்லித்தர போறியோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அப்பா எல்லா ஹோம்வொர்க்கையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சூப்பரா முடிச்சிட்டேன். அப்படியா? ம். என் தங்கம். ஆமா. அப்பா செம்ம பிரில்லியன்ட் தெரியுமா? ம். இனிமே நீ ஒர்க் முடிச்சிட்டு வந்த உடனே ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். உன்னையோ தாத்தாவையோ யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்பாவே எல்லா ஹோம்வொர்க்கும் சொல்லி கொடுத்துருவாரு. ஓகேங்க மேடம். கண்மணியோட இடத்த யாராலையுமே இந்த வீட்டில் நிரப்ப முடியாது. ஆனா நான் ஆசைப்பட்ட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்க. இது போதும் எனக்கு. கனிக்குட்டி, கனிக்குட்டி. ஐ உஷு. பாத்தியா, நான் ரெடி ஆயிட்டேன். புது சாரி நல்லா இருக்கா? ம். என்னடா தங்கம், நீ இந்த ட்ரெஸ்ல இருக்க? எங்க போறோம்? நம்ம கோயிலுக்கு போறோமே, பட்டு பாவாடை சட்டை போட்டா தானே நல்லா இருக்கும். ஹை, கோவிலுக்கு போறோமா? ம். போலாமா? நான் கூட்டிட்டு போட்டுமா? ம். பால தூக்கி போட்டு. ம். ம். ஆ, வா வா. சரி, நீங்க உட்காரு, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ம். சரியா? என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்? ம். ஆ, ஆ, 2 ட்ரெஸ் இருக்கே. ம். இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இது போடலாமா இல்ல இது போடலாமா? ம். இதுவா 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 இதுவா? அந்த ப்ளூ. ஓகே, இது போடலாம். குளிச்சுட்டு இப்ப பாப்பா என் கூட கோயிலுக்கு ரெடி ஆக போகுது. வா. இந்த டைட் போதுமா? ஓகே. ஓகே, திரும்புங்க. போட்டாச்சு. ஆ, என் அழகு செல்லம். போலாமா? ம். வா.